இப்ப நம்ம சுங்குடி சாரியில பேட்டர்ன்ஸ் பார்க்க போறோம். சுங்குடி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கொண்டு வந்திருக்கோம். சம்மர் வருது இல்லையா, நிறைய பேர் சுங்குடி கேட்டுட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி லாஸ்ட் இயர்லாம் பர்ச்சேஸ் பண்ணவங்க எல்லாருமே சுங்குடி சாரி இந்த வருஷம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனாலதான் கொண்டு வந்திருக்கோம். செம்மையா ரெட்டப்பட்டு ருத்ராட்ச பேட்டர்ன்ல ஒரு கோலம் பேட்டர்ன், செம பிரீமியமான சுங்குடி சாரீஸ். இது எல்லாமே சுங்குடினாவே உங்களுக்கு இது எப்படி பல்லு எப்படி வரும்னா இந்த சீர்முந்தி தான் வரும். சீர்முந்தினா இந்த கோடு லைன்ஸ் வரும் இல்லையா, எல்லாமே நம்ம வந்து வித் பிளவுஸ் சாரீஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுல வந்துட்டு எத்தனை லைன் வருது, இந்த ஒரு 5 லைன் 1 2 3 4 ஒரு 5 லைன் வருது பாருங்க. இதை பொறுத்து சாரியோட ப்ரீமியமே நம்ம கொஞ்சம் செக் பண்ணலாம். இதுல வந்து சில இடத்துல 3 4 லைன்ஸ் தான் வரும். 5 லைன் வருதுன்னா கொஞ்சம் ஹை காஸ்ட் அப்படிங்கறத கொஞ்சம் ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். இது இருக்கு பாருங்க, இதுதான் இதோட பிளவுஸ், கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வருது. நெக்ஸ்ட் இந்த முடிச்சு டிசைன் சொல்லுவோம்ல, டையண்டை, இதுல வந்துட்டு ஒரு டிஷ்யூ பார்டர், பிளாக் காம்பினேஷன், ரெஸ்டாரண்ட் வித் பிளாக் காம்பினேஷன்ல இந்த பேட்டர்ன்லாம் எத்தனை வருஷம் ஆனாலுமே இப்போ இந்த ட்ரெண்ட் மாறவே மாறாது. இந்த முடிச்சு டிசைன் டையண்டை பேட்டர்ன் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். நம்மலாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்திருக்கு. யார் யாரெல்லாம் சின்ன பிள்ளைல இதை போட்டிருக்கீங்க, இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம சுடியில கூட வியர் பண்ணிருப்போம். யார் யாரெல்லாம் வியர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இது வந்துட்டு ஆப்போசிட் பிளாக் கலர், ரெஸ்டாரண்ட் வித் பிளாக் இருக்கு. இது எப்படின்னா ஒரு பெரிய முடிச்சு போட்டிருப்பாங்க. இது பாருங்க, முடிச்சு டிசைன் இப்படி முடிச்சு போட்டு அது வந்து டை பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன முடிச்சு போட்டு இதுல கூட சில இடத்துல இருக்கும். இதை அயன் பண்ணிட்டதுனால அந்த இது தெரியல. இப்படி எடுத்து சின்ன முடிச்சு போட்டு கைக்கட்டு சுங்குடின்னு சொல்லுவாங்க. அப்படி போடுறது இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். எல்லாமே ஹேண்ட் ப்ராசஸ் தான் சுங்குடி. அதனாலதான் நமக்கு அந்த ப்ரீமியம் சாஃப்ட் நமக்கு நல்லா தெரியுது. ஒரு வேல்தாரி பேட்டர்ல மேங்கோ டிசைன் பார்டரு, குட்டி பார்டரு, கான்ட்ராஸ்ட். இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கலர் காம்பினேஷன். எல்லாமே சுங்குடி எப்பவுமே வந்து அது ஒரு ட்ரெடிஷனல் கலர்ஸோட வரும். இப்போ நெகமும் காட்டன்ல எப்படி நம்ம ட்ரெண்டியான கலர்ஸ் ஆஃபீஸ் யூனிக்கா நம்ம பாக்குறோமோ, சுங்குடியில இருந்து ஆப்போசிட் எல்லாமே ஒரு ட்ரெடிஷனல் கலர்ஸ், பேட்டர்ன்ஸ், ட்ரெடிஷனல் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி வந்துடும். இது வந்துட்டு ப்ரௌன் கலர், கிட்டத்தட்ட ஒரு கிரீன், பாசி பச்சையும் ப்ரௌன் கலந்த மாதிரியான ஒரு கலர் கூட ஸ்கை ப்ளூ காம்பினேஷன்ல வருது. பிளவுஸ் இதுல உண்டு, பிளவுஸ் ஆப்போசிட் கலர். நெக்ஸ்ட் இதுவுமே ரொம்ப நம்ம பார்த்துருக்கிற ஒரு டிசைன் தான். பத்திக்கு இந்த பேக் பிரிண்ட், மெழுகு பிரிண்ட்னு சொல்லுவோம்ல, மெழுகளை பிரிண்ட் பண்ணி பண்ற ப்ராசஸ். சுங்குடியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நிழல தான் காய வச்சுக்கணும். சுங்குடி ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் மெயின்டெனன்ஸ். புதுசா ட்ரை பண்றவங்க இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வாஷ் வந்துட்டு உப்பு கல் போட்டு பக்கெட்ல எந்த நம்ம டிடர்ஜென்ட் எதுவுமே யூஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட் வாஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கலர் காம்பினேஷன் செம்மையா இருக்குல்ல, ப்ரௌன் வித் கிரீன் காம்பினேஷன் அவ்வளவு அழகா இருக்கு. இதுல அந்த மெழுகு பிரிண்ட், பிளவுஸ் ஆப்போசிட் கலர்ல வருது கான்ட்ராஸ்ட்ல. இது வந்து மடிசார்ல ஒரு 2 சாரி மட்டும் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். எல்லோ வித் ரெட், அது மாதிரி எல்லோ வித் கிரீன் லான்ச் பண்ணிருக்கோம். ஏன்னா நம்ம மடிசார் விவாஹல லான்ச் பண்ணோன்னே நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க. மடிசார் வந்து சாமிக்கு உடுத்துறதுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது சாமிக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில உடுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கும். இதுல ஒரு 2 கலர் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம். சாமிக்குங்கிற கான்செப்ட் நம்ம ஓன் யூஸ் பண்ணிக்கலாம், பிரீமியம் தான். நீங்க நிறைய பேருக்கு இந்த மடிசார் இந்த மாதிரி தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமா வேற கலர்ஸுமே கொண்டு வருவோம் சுங்குடியிலையும். இதுதான் இதோடைய முந்தி. இது வந்து பிளவுஸ். சுங்குடி வந்து இதுல பிளவுஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்ல 10 கஜம் தான் இது. இல்ல 10 கஜமே சாரியா உடுத்திட்டு கான்ட்ராஸ்ட்ல கூட நீங்க பிளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். சுங்குடி அது மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நீங்க நிழல்ல தான் எப்பவுமே நீங்க காய வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து உப்புக்கல் போட்டு வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 5 வாஷ் வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த சாரியில உள்ள அந்த ஸ்டார்ச் போகும் இல்லையா, வெளியில போகும்போது அந்த சாயம் லைட்டா இறங்க தான் செய்யும். அது சாயம் போறது கிடையாது. ஒரு 5 வாஷ் வரைக்கும் அது மாதிரி தான் இருக்கும். நீங்க மெஷின் வாஷ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். சின்ன இது வந்து நல்ல மண்ணுல காய வைக்கிறதுனால சின்ன ஏதாவது ஒரு ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து டேமேஜ் கிடையாது. சுங்குடியில அது இயல்பு அப்படிதான் இருக்கும். எல்லாமே கையால பண்ற ப்ராசஸ்ங்கிறதுனால இப்படிதான் இருக்கும். சுங்குடி ஏற்கனவே வியர் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே தெரியும். புதுசா வர்றவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். கீழே தெரியுற வாட்ஸ்அப் நமக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சரியா வாங்கிக்கோங்க.